வெண்முரசு. மாமலர் 26. வாசிப்பது சந்தீப். 26. வாழிழகை. மூதரசரின் எரியூட்டல் முடிந்து மறுநாளே மூதரசி அரண்மனையிலிருந்து கிளம்பினாள். எரியூட்டலுக்கு கால்நிலையா கள்மயக்கில் வந்து புரூரவ ஸ்திதியில் எரி எழுந்ததுமே களைப்பாக உள்ளது. ஏதேனும் தேவை என்றால் சொல்லுங்கள் என்றபின் கிளம்பிச் சென்றான். எரியூட்டல் சடங்குகள் அனைத்தும் முடிந்து தென்திசைத்தேவனின் ஆலயத்தில் வழிபட்டு அரண்மனைக்கு திரும்பிய ஆயுஸ் அவள் அம்முடிவை எடுத்திருப்பதை முதுசேடியிடமிருந்து அறிந்தான். அமைச்சர் பத்மரிடம் அதை சொன்னபோது, ஆம், அவ்வாறே நிகழுமென்று தோன்றிக் கொண்டிருந்தது என்றார். மூதரசி தன் அறைக்குள் பொருட்களை எடுத்து அடுக்கிக் கொண்டிருந்தாள். தன் அன்னையரிடமிருந்து பெற்ற ஓலைகளை தனியாக வைத்தாள். அருணகைகளை இன்னொரு பெட்டிக்குள் எண்ணி வைத்தாள். அருகே அமர்ந்து சேடி ஓலையில் அதை பதிவு செய்து கொண்டிருந்தாள். இரு சேடியர் உதவிக் கொண்டிருந்தனர். ஆயுசும் சத்யாயுசும் ஸ்ருதாயுசும் அகத்தரைக்கு வந்து துயர்கொண்ட முகத்துடன் நின்றனர். என்ன என்று அறியாத ரயனும் விஜயனும் அவர்களின் கைகளைப் பற்றியபடி மூதன்னையை நோக்கினர். அவள் விழுதூக்கி அவர்களை நோக்கி புன்னகை செய்தாள். ஆயுஸ், தங்கள் முடிவை அறிந்தேன். உறுதியான முடிவு எடுப்பவர் என்று தங்களை இளமையிலேயே அறிந்திருக்கிறேன். மன்றாடவோ விழிநீர் சிந்தவோ நான் வரவில்லை. அவை உங்களை மாற்றாது என்றறிவேன். தங்கள் முடிவில் எங்களுக்கேதேனும் பங்கிருக்குமென்றால் அதன் பொருட்டு தங்கள் காலடிகளில் பிழைப்புரை கூறவே நாங்கள் வந்தோம் என்றான். அவள் அங்கிருந்து செல்லும் முடிவை எடுத்ததுமே முற்றிலும் பிறிதொருத்தியாகிவிட்டிருந்தாள். எப்போதும் அவளிடமிருந்த துயரும் மெல்லிய உள்ளிருக்கமும் முற்றிலும் அகன்று தென்மேற்கு மூலையில் அமைந்த அன்னையர் ஆலயத்தில் சிலையென அமைந்திருக்கும் மூதன்னை நிறைகளில் உள்ள முகங்களில் விரிந்திருக்கும் இனிமையும் மென்னகையும் கூடியிருந்தன. எழுந்து வந்து ஆயுசின் தலையில் கை வைத்து, இல்லை மைந்தா, இனிதாக உதிர்தல் என்பது இயல்பாக வருவதல்ல, தவம் செய்து அடைய வேண்டிய ஒரு தருணம் அது. இங்கு என்னை தழைத்திருந்தது உங்கள் தாதையின் இருப்பு மட்டுமே. அவரில்லா இவ்வரண்மனையில் நகரில் நான் இயற்றுவதற்கொன்றுமில்லை என்றாள். இங்கிருங்கள் மூதன்னையே, எங்களை விட்டுச் செல்லாதீர்கள் என்றபடி ரயன் அவள் கையைப் பற்றினான். விஜயன் பிறிதொரு கையைப் பற்றி ஆட்டியபடி, போக வேண்டாம், போக வேண்டாம் என்றான். தந்தையின் இடத்தில் உங்களுக்கு மூத்தோன் இருக்கிறான். நல்லாசிரியன் இடத்தில் பிறிதொருவன் காட்டிலிருக்கிறான். இவ்வாழ்வில் அணைப்பதற்கும் ஆற்றுப்படுத்துவதற்கும் ஒருபோதும் உங்களுக்கு கைகள் இல்லாமல் ஆவதில்லை. சிறுமைந்தர்களே, நல்லோள் கொண்டவர்கள் நீங்கள் என்றாள் மூதரசி. சிறுவர்கள் இருவரும் அழத் தொடங்கினர். அவள் இரு கைகளாலும் அவர்களை இழுத்து தன் தொடைகளுடன் சேர்த்துக் கொண்டு, மகிழ்ந்திருங்கள். என்றென்றும் உங்கள் மூத்தவர்களுக்கு தம்பியராயிருங்கள். நிழல் மரங்களின் கீழே என்றும் தளிர்களாக வாழும் பேறு பெற்றவர்கள் நீங்கள் என்றபின் ஆயுசிடம், நான் கிளம்புவதற்கான அனைத்தையும் ஒருக்குக என்றாள். சத்யாயுஸ், தங்கள் ஆணைப்படி அனைத்தும் ஒருங்கியுள்ளன மூதரசியே என்றான். நாளை கருக்கலிலேயே கிளம்பிவிடலாம் என்று நான் எண்ணுகிறேன். நான் செல்லும் செய்தி நகரில் அறியப்பட வேண்டியதில்லை. வாழ்த்துக்களோ வழியனுப்புதல்களோ நிகழலாகாது. ஓசையற்று இந்நகர் விட்டு நீங்க வேண்டுமென்று எண்ணுகிறேன். முதற்காலையில் காற்று அகல்வது போல் உகந்த அனைத்திலிருந்தும் செல்ல வேண்டுமென்று பாடல்கள் சொல்கின்றன. திரும்பி ஒரு கணம் நோக்க விழைந்தால், ஓங்கி ஒரு மூச்செடுத்தால், ஒரு விழிநீர் துளி உதிர்ந்தால் செல்லுதல் எவ்வகையிலும் பயனற்றது. அவை விதைகள். நாளுக்கு நாளென முளைத்து காடாகும் வல்லமை கொண்டவை. பின்பு அப்பெருந்துயர் முளைத்து அடற்காட்டில்தான் குடியிருக்க வேண்டியிருக்கும் என்றாள் முதியவள். செல்வது மிக எளிது. மீண்டு வராமல் செல்வது அரிதினும் அரிது. செல்பவன் மீண்டும் வருகையில் விட்டுச் சென்ற எதையும் காணமாட்டான். முழுதாக செல்லாதவன் அடைவதுமில்லை. விட்டவற்றை மீளப் பெறுவதுமில்லை என்றாள் முதுமகள். ஆயுஸ் கைதொழுது, உங்கள் அகம் நிறைவுற மூதாதையரை வணங்குகிறேன் அன்னையே என்றான். அவள், உரிய கைகளில் இந்நகர் உள்ளது என்ற எண்ணம் எனக்கு உள்ளது. நேற்று முன்னாள் வரை இந்நகருக்கு என்னாகும் என்ற ஐயமிருந்தது. உன் தந்தையை எண்ணி வருந்தாதே. அவருக்குப் பின்னால் குருதிமணம் பெற்று ஊழ் முகர்ந்து அணுகி வருகிறது.
எத்தனை விரைந்து ஓடுபவனும் அதிலிருந்து தப்ப முடியாது என்றாள். உன் கைக்கு மணிமுடி வரும். உன் தந்தை கற்றுத் தந்த பேரறம் துணையிருக்கட்டும். உனது குருதியில் பேரறத்தான்கள் பிறக்கட்டும். மைந்தா, உன் தந்தைக்கு என்ன நிகழ்ந்தாலும் அதைப் பற்றி கவலை கொள்ளாதே. வாழ்ந்து அவர் ஒரு பாடமென உன் முன் அமைந்தார் என்று மட்டுமே கொள். தந்தை நெறிப்பிழைத்தால் தந்தை என்ற அவர் சான்றோர் என்று உணர்க என்றாள் முதுமகள். ஆயுசும் தம்பியரும் அவளைத் தொழுது நீங்கினர். ஒன்றும் எஞ்சலாகாது, இளையவளே. அனைத்தையும் என் மருகியரிடம் அழித்துவிட்டுச் செல்ல வேண்டும் நான் என்றாள் மூதரசி. அவள் மருகியர் சேடியரால் அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் விழிநீர் வழிந்த கண்களுடன் மூக்கு சிவந்து விசும்பினர். நன்று வரும் என நம்புங்கள். மானுடர் அந்நம்பிக்கையிலேயே வாழ்தல் இயலும் என்றாள் மூதன்னை. அவர்கள் அழுதபடியே அவள் அளித்த பொருட்தொகைகளையும் ஏட்டுக்குவைகளையும் பெற்றுக்கொண்டனர். அவற்றில் அக்குடியின் மூதன்னையர் சேர்த்த பொருட்களும் எண்ணிய சொற்களும் இருந்தன. இங்கு வரும் பெண்களுக்குரியவை இவை. நாம் இவை கடந்து செல்லும் பாதைகள் மட்டுமே என்றுணர்க என்றாள் முதியவள். மறுநாள் கருக்கலில் அவள் செல்லவிருப்பதாக செய்தி அரண்மனை முழுக்க பரவியது. முதலில் அச்செய்தி ஓர் அதிர்ச்சியாக அனைவரிடமும் எழுந்தது. ஆனால் மூதரசி பலகாலம் முன்னரே அரண்மனையிலிருந்து பிரிந்து உலர்ந்து ஒட்டாதுதான் இருந்தாள் என்பதை அதன் பின்னரே அவர்கள் உளம் கூர்ந்தனர். அவள் செல்வதே உகந்த முடிவென எண்ணத் தலைப்பட்டனர். அவ்வாறுதான் கிளம்பிச் செல்ல வேண்டும். முற்றிலும் அடைந்து இனியொன்றும் இல்லை என்று நிறைந்து என்றார் அவை புலவர். இரவில் மூதரசி அரண்மனையின் அனைத்துச் சேடியரையும் வரச் சொல்லி ஒவ்வொருவரிடமாக பெயர் சொல்லி விடை கொண்டாள். பெண்கள் குனிந்து விழிநீர் சிந்தினர். இளம்பெண்கள் சிலர் அவள் கால் தொட்டு சென்னிசூடி அழுதனர். காவலரும் ஏவலர்களும் அமைச்சர்களும் அவள் கால் தொட்டு வணங்கி கண்ணீருடன் விலகினர். சூழ்ந்து ஒலித்த விசும்பல்களும் விம்மல்களும் எவ்வகையிலும் அவளைச் சென்று தொடவில்லை. தொழுவோரின் உணர்வலைகளுக்கு அப்பால் கல்லென கண்மலர்ந்திருக்கும் கருவறை சிலை போலிருந்தாள். வீரனொருவனை துணைக்கு அழைத்துக் கொண்டு மஞ்சத்தரையில் துயின்று கொண்டிருந்த புரூரவசை சென்று கண்டாள். அவனருகே எழுந்து அமர்ந்த காமக்கிழத்தி, அரசே, அரசே என்று மெல்ல உலுக்க மதுமயக்கில் துயின்று கொண்டிருந்த அவன் வியர்த்த உடம்பும் எச்சில் வழிந்த வாயுமாக கையொன்று எழுந்து குழறிய நாவுடன் என்ன என்றான். அரசி கிளம்புகிறார்கள் என்றாள். யார் என்று அவன் கேட்டான். மூதரசி என்றாள் அவள். எங்கே என்றான். பின்னர் மீண்டும் படுத்துக்கொண்டு பிறகு வரச்சொல் என்றான். மூதரசி, மைந்தா, இனி நாம் பார்க்கப் போவதில்லை. விழைந்தால் எனக்கு நீர்க்கடன் செய்க. இல்லையேல் அதை ஆயுஸ் செய்யட்டும். நன்று சூழ்க. நீ கொண்ட அழல் அணைக. உன் அலைகள் ஓய்க. முதிர்ந்து நிறைவடைக என்று வாழ்த்து குனிந்து அவன் தலையில் கை வைத்து நன்று சூழ்க என நற்றல் அளித்தபின் திரும்பிச் சென்றாள். என்ன நிகழ்கிறதென்று அறியாதவன் போல் மதுவால் தடித்து வாயுடன் ஒழுகும் மூக்குடன் கலங்கிய கண்களுடன் அவன் நோக்கி அமர்ந்திருந்தான். அவள் சென்றபின் இன்னொரு கோப்பை மதுவை ஊற்று என்று சேடியிடம் ஆணையிட்டான். மூதரசி வெளிவந்து ஆலயத்திலிருந்து நடப்பவள் போல கைகூப்பியபடி சென்று தன் அறையை அடைந்து மஞ்சத்தை ஒருக்கு என்றாள். அன்று அரண்மனையில் எவரும் துயிலவில்லை. தாழ்ந்த குரலில் ஒருவரிடம் ஒருவர் மூதரசி கிளம்புவதைப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். புரூரவசின் அரசியர் அனைவரும் மூதரசியின் அரண்மனையைச் சுற்றிய இடைநாழிகளிலேயே அவ்விரவை கழித்தனர். ஆனால் மென்பட்டு விரிக்கப்பட்ட சேக்கையில் இறகு தலையணையை வைத்து உடல் நீட்டி படுத்து மூதரசி சேடி சுடர் தாழ்த்தி விலகுவதற்குள் மெல்லிய குரட்டை ஒலியுடன் ஆழ்ந்து துயிலலானாள். 7 முறை சேடியரும் மருகியரும் உள்ளே வந்து நோக்கி அவள் ஆழ்ந்து துயில்வதை உறுதி செய்தபின் வெளியே சென்று, விந்தை! எப்படி உளக்கொந்தளிப்பின்றி அவர்களால் தூங்க முடிகிறது என்றனர். இது ஒருவேளை இறப்பின் கணமோ என்றாள் ஓர் அரசி. இல்லை, அவர் முகம் அமைதியில் இருக்கிறது. இறப்புக்குரிய இருளமைதி அல்ல அது என்றாள் பிறிதொருத்தி. புலரியில் நாம் எழுப்ப வேண்டுமா என்று கேட்டாள் ஒரு மருகி. ஏன்? எழுப்பியாக வேண்டும் அல்லவா என்றாள் பிறிதொருத்தி. அவரை இருளை நோக்கி எழுப்புவதாக ஆகுமே.
அவர் விழைந்தால் எழட்டும். நாம் எழுப்பி அனுப்ப வேண்டியதில்லை என்றாள் அரசியான முதல் மருகி. மூதரசி பிரம்ம பொழுதுக்கு முன்னதாகவே எழுந்தாள். ஓம் என்று அவள் மெல்ல சொல்லும் குரலை அறைக்கு வெளியே துயிலும் விழிப்புமாக இருந்தவர்கள் கேட்டனர். முதிய சேடி கதவை திறந்து நோக்கியபோது வலக்கை ஊன்றி எழுந்து கைகூப்பிய பின் அவளை புன்னகையுடன் நோக்கி, நான் நீராட வேண்டும் என்று முதுமகள் சொன்னாள். இரு சேடியர் அவளை அழைத்துச் சென்றனர். குளிர்நீரில் நீராடி மரவொரி சுற்றி அணிகளோ அரசக்குறிகளோ அணியாமல் அவள் வந்தாள். முற்றத்தில் அவளுக்கான ஒற்றைப் புறவித் தேர் காத்து நின்றிருந்தது. மூதரசி தேரின் அருகே நின்றிருந்த தன் பெயர் மைந்தரை ஒவ்வொருவராக அணுகி புன்னகையுடன் விடை பெறுகிறேன் மைந்தர்களே என்றாள். அவர்கள் அவள் கால் தொட்டு சென்னி சூட அவர்கள் குழல் தொட்டு வாழ்த்தினாள். ஏவலன் கையிலிருந்த ஜயனை கையில் வாங்கி முத்தமிட்டு நீளாயுள் என்றபின் திருப்பிக் கொடுத்தாள். பிற அனைவரையும் திரும்பிப் பார்த்தபின் தேர்ப்படியில் கால் வைத்து ஏறி பீடத்தில் அமர்ந்து செல்க என்றாள். தேர்ப்பாகன் ஆயுசை பார்க்க அவன் விழையசைத்தான். புறவி சவுக்கால் தொடப்பட்டதும் குழம்புகளை கர்த்தரையில் எடுத்து வைத்து தாளம் பெருக்கி விரையலாயிற்று. சகட ஒலிகள் எழுத்தேர் இருளில் உருண்டு புதைந்து மறைந்தது. எவரும் உரைக்காமலேயே நகர் மக்கள் மூதரசி கிளம்பிச் செல்வதை அறிந்திருந்தனர். எந்த அறிவிப்பும் இல்லாமலேயே அச்சகட ஒலி அரசி கிளம்பிச் செல்வது என்று அவர்கள் உணர்ந்தனர். வாயில்களுக்கு வரவோ வாழ்த்துரைக்கவோ கூடாதென்று அரசாணை இருந்ததனால் தங்கள் இல்லங்களுக்குள் இருளில் ஒருவரோடொருவர் தோள்பற்றி நின்றபடி அவர்கள் அரசி செல்வதை பார்த்தனர். முதுபெண்டிர் மூச்சுவிட்டு ஏங்கினர். இளையோர் அத்தேர் கடந்து சென்றதும் வெளிவந்து அதன் இறுதி இருளசைவை விழித்தொடும் வரை நோக்கினர். நகர் நீங்கிச் சென்ற தேர் காட்டு விளிம்பை அடைந்ததும் அரசி வண்டியை நிறுத்தச் சொன்னாள். கடிவாளம் இழுபட்டு தேர் நின்றதும் படிகளில் சிறுகால் வைத்து அவள் இறங்கினாள். பாகன், அரசி, தங்களுக்காக அமைக்கப்பட்ட குடில் இங்கில்லை. அங்கு சென்று தங்களை விடும்படி எனக்கு ஆணை என்றான். இதுவே என் காடு. என் வழியை நானே தேர்வேன் என்றாள் மூதரசி. பதறியபடி, இக்காட்டில் தாங்கள் தனியே எப்படி என்றான் தேர்ப்பாகன். இனி எவரும் என்னைத் தேடலாகாது. இவ்விடத்தில் என நீ சொல்வதும் கூடாது. இது என் ஆணை என்றபின் அவள் சிற்றடி வைத்து செறிந்த புதர்களை விலக்கி இருள் அலைகளாக குவிந்து கிடந்த காட்டுக்குள் புகுந்தாள். தலைவணங்கி கண்ணீர் உகுத்து கைகூப்பி நின்ற பாகன் நெடுந்தொலைவு வரை மெல்லிய இளையசைவு கேட்பதே அவள் செல்லும் ஓசை என்று எண்ணிக்கொண்டான். பின்னர் தேரிலேறி நகருக்குள் நுழைந்தான். அன்னை சென்றதை மறுநாள் உச்சிப்பொழுதுக்கு முன்னர்தான் புரூரவஸ் அறிந்தான். அமைச்சர் பத்மர் உணவருந்திக் கொண்டிருந்து அவரிடம் வந்து வணங்கி, மூதரசி நகர் நீங்கிவிட்டார்கள் என்றார். அவன் உணவிலிருந்து விழியசைக்காமல் ஆம் என்னிடம் சொன்னார். காட்டில் நமது குடிலில் அங்கிருக்கட்டும் அவர் என்றான். பத்மர் சிறிய எரிச்சலுடன் இல்லை, வழியிலேயே அவர்கள் இறங்கிவிட்டார்கள் என்றார். கையில் ஊனுணவு நிலைக்க திரும்பி நோக்கிய புரூரவஸ் எங்கு சென்றார் என்றான். அறியோம். காட்டின் இருளுக்குள் சென்று மறைந்திருக்கிறார்கள். அவன் ஆர்வமிழந்து மீண்டும் உணவை அள்ளி உண்டபடி தேடி நமது ஒற்றர்கள் செல்லட்டும். கொண்டு சென்று குடிலில் சேர்க்கும்படி என் ஆணை என்றான். எங்காவது செத்திக் கிடந்தால் அப்பழியை என்மேல் ஏற்றுவர் வீணர்களாகிய சூதர். பத்மர் பொறுமை இழக்காமல் தன்னை காத்தபடி மூதரசியின் ஆணை அது. எவரும் தேடி வரலாகாது என்று பாகனிடம் சொல்லியிருக்கிறார். விரும்பி காணேகியவர்களை தேடிச் செல்லக்கூடாது என்பது குடியறம் என்றார். நாக்கைச் சுழற்றி மெல்லிய ஓசை எழுப்பிய புரூரவஸ், நான் ஆணையிட்டபின் என்ன குடியறம்? செல்க என்றான். அரசியின் ஆணையை மீறலாகாது என கூறிய குரலில் அமைச்சர் சொன்னார். அக்குரலின் மாறுபாட்டை உணர்ந்து விழுதூக்கிய அரசன் சினமெறிய ஊனுணவை தாளத்தில் எரிந்துவிட்டு, மூடா, எவரிடம் பேசுகிறாய்? இது என் ஆணை என்றான். விழியசையாமல் அவன் கண்களைப் பார்த்த அமைச்சர், அடே அறிவிலி, ஷத்ரியனாகிய நீ அந்தணன் முகத்தை பார்த்து இச்சொல் சொன்னமைக்காக வருந்தியாக வேண்டும். அது என் மூதாதையருக்கும் நிர்வகித்து முனிவருக்கும் நான் செய்யும் கடன் என்றார். என்ன என்று கையை உதறிக் கூவியபடி அவன் எழுந்தான். என்ன பேசுகிறாய்? யாரங்கே?
அவன் குரலின் பதற்றத்திற்கு மாறாக தணிந்த குரலில், நீ சொன்ன அச்சொற்களுக்காக இக்கணமே உன் தலையை வெட்டி இம்முற்றத்தில் வைக்க என்னால் இயலும். பார்க்கிறாயா என்றார் அமைச்சர். புரூரவஸ் திகைத்து, யாரங்கே? காவலர்களே, வருக என்றான். கதவு வெடித்து விரிய இரு வீரர்கள் உள்ளே வந்தனர். சீவி எறியுங்கள் இந்த இழிமகனை என்றபடி அவன் கையை வீசிக்கொண்டு முன்னால் ஓடினான். இருவரும் உடைவாள் பிடிமேல் படிந்த கைகளுடன் திகைத்த விழிகளுடன் அசைவற்று நின்றனர். அமைச்சர் உறுதியான குரலில், க்ஷத்திரியர்களே, அந்தணனாகிய எனது ஆணை இது. இக்கணமே இவ்வரசனின் மணிமுடியை அகற்றுக. இவன் அரச ஆணைகளைக் களைந்து கைகள் பிணைத்து தலைமுடியை மழித்து அவைக்கு இழுத்து வாருங்கள் என்ற பின் திரும்பி நடந்தார். புரூரவஸ் பாய்ந்து மேடையிலிருந்த தனது வாளை எடுத்துக்கொண்டு அமைச்சரை நோக்கி ஓட அவனுடைய அணுக்க வீரர்களில் ஒருவன் வாளின் பின்பக்கத்தால் அவன் முழங்காலில் ஓங்கி அடித்தான். அலறியபடி குப்புற விழுந்து புரூரவசின் முதுகை இன்னொருவன் மிதித்து அவன் இருகைகளையும் பிடித்து முறுக்கி அவன் மேலாடையாலேயே பின்னால் சேர்த்து கட்டினான். புரூரவஸ், ஓடிவாருங்கள் வீரர்களே, ஓடிவாருங்கள் காவலர் தலைவரே என்று கத்திக் கொண்டிருக்க உள்ளே ஓடிவந்த காவலர் தலைவன் அதிர்ந்து, என்ன நடக்கிறது என்றான். அந்தணரின் ஆணை என்றான் காவலன். அமைச்சரா? அவரே சொன்னாரா என்றான் காவலர் தலைவன். ஆம் என்றான் இன்னொருவன். காவலர் தலைவன், அரசே, மனிதர்களால் மானுடம் ஆளப்படுவதில்லை, வேதத்தால் ஆளப்படுகிறது. வேதநெறி நின்ற அந்தணர் சொல்லுக்கு அப்பால் மறுசொல் இல்லை என்ற பின் அவர் ஆணை நிகழட்டும் என்றான். புரூரவஸ் திமிரியபடி, என் வீரர்கள் எழுவர். நான் குருதியால் இவ்விழிவை கழுவுவேன். அத்தனை பேரையும் கழுவேற்றுவேன். கழுவேற்றுவேன். கருதுங்கள். கழுவேற்றியே தீர்வேன் என்று பித்தன் போல கூச்சலிட்டான். அவர்கள் புரூரவசின் ஆணைகளையும் அணிகளையும் கிழித்தும் உடைத்தும் அகற்றினர். அவன், நான் அரசன், சந்திரகுலத்து முதன்மையரசன் என்று கூச்சலிட்டு திமிர காவலர் தலைவன், வாயை மூடு இழிமகனே என ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்தான். அதிர்ந்து திகைத்து பின் புரூரவஸ் சிறுவனைப் போல விசும்பி அழத் தொடங்கினான். இடையில் சிறு தோலாளை மட்டும் அணிந்த அவனை கைப்பிணைத்த சரணைப் பற்றி இழுத்துச் சென்றனர். செல்லும் வழியிலேயே அவன் முழங்காலை மிதித்து மடித்து அமர வைத்து உடைவாளாலேயே அவன் தலை மயிரை மழித்தனர். புரூரவஸ் மெல்ல தளர்ந்து அரை மயக்கத்திலாழ்ந்து தலை தொங்க பிணம் போல அவர்களுடன் சென்றான். செல்லும் வழியிலெல்லாம் ஏவலரும் காவலரும் திகைத்து நோக்கி நின்றனர். சிலர் அழுதனர். அமைச்சரின் ஆணை என்று சொற்கள் கிசுகிசுப்பாக பரவின. அந்தணரே முனியும்படி என்னதான் இயற்றினார் என்றார் ஒரு முதியவர். ஊழ்வினை உறுத்து வருகையில் உரியது உளத்திலெழும் என்றார் முதிய சூதர் ஒருவர். அமைச்சரின் ஆணைப்படி அவை முரசு முழங்கலாயிற்று. அவ்வோசை கேட்டு சில கணங்களுக்குப் பின்னரே அதன் பொருள் புரிய நகர் முழுக்க பரபரப்பு எழுந்தது. படையெடுப்பா? அரசரின் இரத்தா? படைக்கிளர்ச்சியா என வினவியபடி மக்கள் அலைமோதினர். சற்று நேரத்திலேயே அரசனை சிறையிட்டு குடியவையை அமைச்சர் கூட்டியிருப்பதாக செய்தி பரவியது. அனைத்து குலங்களையும் சேர்ந்த தலைவர்கள் அணிந்தும் அணியாததுமான ஆடைகளுடனும் குல முத்திரைகளுடனும் படைக்கலம் ஏந்திய மைந்தர்கள் சூழ அவை நோக்கி ஓடி வந்தனர். செல்லும் வழியிலேயே என்ன நிகழ்கிறது, என்ன விளைவு என்று வினவிக் கொண்டனர். அந்தணர் முனிந்தால் அரசில்லை என்றார் ஒருவர். அவர் நம் குலங்கள் மேல் சினம் கொள்ள ஏதுமில்லை என்றார் இன்னொருவர். அரசர் எல்லை மீறியிருப்பார், அதை நோக்கியே சென்று கொண்டிருந்தார் என்றார் பிறிதொருவர். அவையில் தனது பீடத்தின் மேல் இறுகிய முகத்துடன் கைகளைக் கட்டியபடி நிமிர்ந்த தலையும் எங்கும் நோக்கா விழிகளுமாக அமைச்சர் பத்மர் அமர்ந்திருந்தார். அவரைச் சூழ்ந்து சிற்றமைச்சர்கள் கைகட்டி நின்றிருந்தனர். முதன்மை படைத்தலைவன் நேரில் வந்து ஆணை பெற்றுச் சென்றான். அத்தனை படைத்தலைவர்களுக்கும் ஓலைகள் சென்று சேர்ந்தன. படைத்தலைவன் மீண்டு வந்து அமைச்சரிடம், தங்கள் மறுசொல்லுக்காக காத்திருக்கின்றன குருநகரின் படைகள் அமைச்சரே என்றான். நன்று என்றார் அமைச்சர். தங்கள் ஆணைப்படி ஆயுசையும் பிற இளவரசர்களையும் சிறையிட்டு அழைத்து வந்துள்ளோம்.
அவை நிறுத்த வேண்டுமெனில் அவ்வாறே என்றான் படைத்தலைவன். செய்க என்றார் பத்மர். அவர் விழிகள் முற்றிலும் பிறிதொன்றாக மாறியிருந்தன. மானுடரில் தெய்வமிழம் தருணங்களைப் பற்றி சூதர்கள் பாடுவதை படைத்தலைவன் எண்ணிக்கொண்டான். அவை கூடிக்கொண்டிருக்கையிலேயே படைவீரர்களால் கட்டி இழுத்துக் கொண்டு வரப்பட்டு அவை முன் நிறுத்தப்பட்டான் புரூரவஸ். அவன் நிலம் நோக்கி முகம் குறித்திருந்தமையால் மழித்த தலை மட்டுமே தெரிந்தது. வெற்றுடலில் தசைகள் விதிர்த்து நடுங்கிக் கொண்டிருந்தன. இளவரசர்கள் அவை புகட்டும் என்றார் அமைச்சர். அமைச்சரின் ஆணையை ஏற்று இரு ஏவலர்கள் சென்று கைகூப்பி விழிநீர் உகுத்தபடி நின்ற ஆயுசையும் இளையோரையும் அவை முகப்புக்கு கொண்டு வந்தார்கள். சத்யாயுசும் சுதாயுசும் தலை குனிந்து வந்து அவன் அருகே நின்றனர். ஏவலரின் கைகளைப் பற்றியபடி ரயனும் விஜயனும் வந்தனர். முதிய ஏவலர் ஒருவர் ஜெயனை கைப்பற்றி அழைத்துக் கொண்டு வந்தார். அவை நிறைந்ததும் கைகூப்பியபடி எழுந்த அமைச்சர் சற்று நேரம் கண்மூடியபடி நின்றார். நீள்மூச்சுடன் விழிதிறந்து, அவையோரே, இன்று என் மூதாதையரில் ஒருவர் 8 தலைமுறைக்கு முன் செய்த ஓரு கடுஞ்செயலை நானும் செய்யும் நிலை வந்துள்ளது என்றார். குலத்தலைவர்களே, அறத்தின் பொறுப்பு இப்புவியில் இருவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அந்தணனாகிய எனது நாவிலும் க்ஷத்திரியனாகிய இவர் வாளிலும் அது வாழ வேண்டும் என்பதே அரசு நெறி. எங்கள் வழிநின்று வைசியரின் துலாவிலும் உழவரின் மேழையிலும் ஆயரின் வளைத்தடியிலும் கொல்லரின் கூடத்திலும் அது திகழ வேண்டும் என்றார். அவர் குரல் அழைத்தது போல மெல்ல ஒலித்தாலும் அங்கிருந்த அனைவரும் அதைக் கேட்டனர். கோல் தாங்கி அரியணை அமர்ந்திருப்பவனே விழியறியும் தெய்வம் என்பது நெறி. அவன் முன் நின்று அரிமலரிட்டு வணங்கும் அமைச்சனாகவே நான் இருந்தாக வேண்டும் என்றார் எந்தை. 28 ஆண்டுகாலம் அவ்வண்ணம் மறுசொல்லின்றி இந்நகரை அவருக்காக ஆண்டிருக்கிறேன். அதன் பொருட்டு உங்களால் பலமுறை சினந்து கொள்ளப்பட்டுள்ளேன். பழிச்சொல் கேட்டுள்ளேன். அது என் கடன். 46 ஆண்டுகாலம் எனது தந்தை இவர் தந்தையின் காலடிகளில் நின்று சொல் பொருந்திருக்கிறார். அவருக்கு முன் 18 தலைமுறை காலம் என் மூதாதையர் குருநகரியின் கோலுக்கு வேர் என நின்றிருக்கிறார்கள் என அவர் தொடர்ந்தார். இன்று காலை இந்நகர் விட்டு நீங்கியது அறத்தின் இறுதித் துளி. அதுவே என் எல்லை. அதன்பின் இங்கு எஞ்சிய மரத்தைத் தாங்கும் பொறுப்பு எனக்கில்லை. எந்தை எனக்களித்த சொல் இங்கு வாழ வேண்டும். வேதமே வேர். நெறிகள் அதன் கனிகள். நெறியின் பொருட்டு வாழ்வதும் வீழ்வதுமே என் தன்னரம். இவ்வரசன் மக்கள் அளித்த வரிப்பொருளை பதுக்கி நகரின் வாழ்வை அழித்தான். அது பிழை. காமத்திலாடி இந்நகரப் பெண்களின் கற்புடன் விளையாடினான். அது அதனினும் பெரிய பிழை. தன் அறைக்கு வந்து அன்னை முன் நாணிலாது அமர்ந்திருந்தான். அது மாபெரும் பிழை. ஆனால் இந்நகர் விட்டு அறம் நீங்கியதையே உரைத்தும் அறிந்திராதவனாக இருந்தான் என்பதுதான் பிழையினும் பிழை. அதன் பொருட்டு என் முப்புரிநூலைப் பற்றி நான் ஆணையிடுகிறேன். இனி இவன் முடிசூடி இவ்வரியணையில் அமரலாகாது. இனி இந்நகரின் எல்லைக்குள் இவன் நுழையலாகாது. இவன் கொண்ட அரச நிலையையும் குலமுத்திரையையும் களைந்து இந்நகரெல்லைக்கு அப்பால் கொண்டு சென்று காட்டில் தனிமையில் விட்டு வருமாறு நான் பணிக்கிறேன். இந்நகர் எல்லைக்குள் இவன் நுழைவான் என்றால், இந்நகர் மக்கள் எவரேனும் இவனுக்கு துணை நிற்பார்கள் என்றால் அரசதண்டம் அவர்கள் மேல் பாயட்டும். அவை சொல்லின்றி தரித்து அமர்ந்திருந்தது. என் சொற்களை உங்கள் முன் வைக்கிறேன். இக்குலத்தலைவர்களின் ஒப்புதலை கோருகிறேன் என்றார் அமைச்சர். முதுகுலத்தலைவர் ஒருவர், ஆம், அந்தணர் ஆணை வாழ்க என சொல்ல அனைவரும் கைதூக்கி, ஆம், அவ்வாறே ஆகுக. அந்தணர் சொல்லில் அறம் வாழ்க. எது முறையோ அது நிகழ்க என்றனர். அமைச்சர் இவருடைய முதல் மைந்தர் ஆயுஷ் சந்திரகுலத்து வழித்தோன்றலென இம்மணிமுடியையும் கோலையும் சூடி அரியணை அமரட்டும். அவர் விழையவில்லை என்றால் அவர் இளையோர் முடிசூடுக. அவர்கள் எவரும் விழையவில்லை என்றால் இங்குள்ள குலங்கள் கூடி அரசனை தெரிவு செய்க என்றார். புரூரவஸ் தலை தூக்கி, என் மைந்தன் முடிசூடட்டும். அது அவனுக்கு என் ஆணை என்றான். ஆயுஸ் கண்ணீருடன், தந்தையே என்று கூவ, தந்தையின் ஆணை இது என்றான் புரூரவஸ். ஆம், பணிகிறேன் என்றான் ஆயுஸ். எந்த உணர்ச்சியும் இல்லாமல், நன்று, அவ்வண்ணமே நலம் திகழட்டும். இன்றிலிருந்து 12வது நாள் வைகாசி முழுநிலவு.
குலமூத்தாராகிய நீங்கள் அனைவரும் கூடி அம்முடியை அவர் தலையில் அமர்த்துங்கள். சந்திரகுலத்தின் 2வது அரசர் அறம் நின்று வெற்றி கொண்டு புகழ்பெற்று நிறைவடைக என்றார் அமைச்சர். அவ்வாறே ஆகுக என்று உரைத்தனர் குடியவையினர். அமைச்சர் திரும்பி கைகூப்பியபடி ஆயுசிடம், இளவரசே, ஒன்றுணர்க. எல்லையற்ற ஆற்றலை உணரச் செய்கிறது அரியணை. நீங்கள் சூடியுள்ள மணிமுடியோ ஐங்குலங்களை உங்கள் காலடியில் பணிய வைக்கிறது. உங்கள் கையில் இருக்கும் கோலால் எந்தத் தலையையும் வெட்டி எறியும் உரிமை பெறுகிறீர்கள். இவை அனைத்தும் இம்மக்களால் உங்களுக்கு அளிக்கப்படுபவையே. அறம் புரிந்து நலம் நாடி நெறிநிற்கும் பொருட்டே அது அளிக்கப்படுகிறது. அறம் பிழைத்து விழுந்து மன்னன் அடைந்தவை அனைத்திலிருந்தும் விலக்கப்படுவான் என்றார். அழுகையை அடக்க வாயை இறுக்கியிருந்த ஆயுஸ் தலைவணங்கினான். திரும்பி அவை நோக்கி வணங்கிய அமைச்சர், இவ்வன் செயலை செய்த பின்னர் நான் இனி அவையமைதல் முறையென்று இன்று இவ்வவையிலிருந்து கிளம்புகிறேன். இந்நகருக்கு வெளியே முறைப்படி தர்ப்பை மேல் வடக்கு நோக்கி அமர்ந்து உயிர்விடுகிறேன் என்றார். அவை திகைத்தது. ஒருவர், அமைச்சரே என்று ஏதோ சொல்லியபடி எழ கை நீட்டி அவரை தடுத்த அமைச்சர், அந்தணர்களுக்கு கல் நாட்டும் வழக்கமில்லை. எனக்கென்று தென்திசை புறக்கும் தேவியின் ஆலயத்தில் ஒரு சொல் நாட்டுக. நான் இயற்றிய இந்த